ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மாங்காய் கறியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை லஞ்சுக்கு நம்ம கொஞ்ச நேரத்திலேயே ஈஸியாக பண்ணிட முடியும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல மாங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி அரை மாங்காய் எடுத்திருக்கேன். முழு மாங்காய் யூஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். எனக்கு பாதி மாங்காய் இன்றைக்கி போதும். முதல்ல மாங்காயை நல்லா கழுவிக்கணும். கழுவி முடிச்ச அப்புறமா அதோட தோலையெல்லாம் எடுக்கணும். தோலை எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா துருவி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி கத்தியாலேயே அதை கொத்தி எடுக்க போகிறேன். அப்போது இது சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் கிரேட்டர் எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரி தான் இதை கொத்தி எடுத்துக்குவோம். இதை இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கலாம் அல்லது துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் அரை கப் தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகமும் 2 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கணும். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்க மாங்காயையும் இதில் சேர்க்கணும். சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெந்தயம் சேர்க்கும்போது இந்த குழம்புக்கு நல்ல ஒரு மணம் கிடைக்கும். அதனால வெந்தயம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கின அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கணும். இப்போ இது இந்த எண்ணெயிலேயே சேர்ந்து நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாங்காயை வேக வைக்கணும். அதுக்காக இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாங்காயை வேக விடணும். இது 2 முதல் 3 நிமிஷத்தில் வெந்துடும். நீங்கள் மாங்காயை எடுத்து பார்த்து அதை தொட்டு பார்த்தா அது நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கணும். அப்படின்னா மாங்காய் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் எடுத்திருக்க மாங்காய் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து அதை இதில் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை வேக விடணும். இந்த குழம்பு கொதிக்கக்கூடாது. அப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது கொதிச்சு வந்தனா அந்த குழம்போட மணமே போயிடும். அதனால இதை கொதிக்க விடாமல் அந்த கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால தண்ணியெல்லாம் அந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான மாங்காய் கறி ரெடி ஆகியாச்சு. அடுத்து இந்த மாங்காய் குழம்புக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 200 கிராம் சாம்பார் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக குழச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் இந்த மசாலா கத்திரிக்காயிலெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக இந்த மசாலா படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்போது அதில் அந்த மசாலா உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும்.
அடுத்து கடாயை சூடு பண்ணி அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் சூப்பராக ஊறி வந்திருக்கு. அடுத்து இந்த சூடான எண்ணெயில் நம்ம கத்திரிக்காயை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். இதை ரொம்ப மொறுமொறுன்னு பொரிக்க வேண்டாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் பொரிச்சு எடுத்தால் போதும். அப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தோசைக்கல்ல செய்யும்போது இந்த கத்திரிக்காயெல்லாம் இப்படி ஓரமாக எடுத்து வச்சா அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் கீழே வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை எடுத்துடலாம். இப்போ பாருங்க, இது ரொம்ப மொறுமொறுன்னு ஆகாமல் கரெக்ட் பதத்தில் வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நமக்கு சுவையான கத்திரிக்காய் வறுவலும் ரெடி ஆகியாச்சு. இந்த 2 ரெசிபியையும் நம்ம 30 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். சாதம் கூட இந்த மாங்காய் குழம்பும் கத்திரிக்காய் வறுவலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே செய்யக்கூடிய 2 ரெசிபிஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்களும் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.